ஹாய் ஹலோ வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, வெங்கடேசன் அவர்கள் எழுதின தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகத்திலேருந்து நீதி கட்சி ஆட்சி பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இப்போது நீதி கட்சியோட ஆட்சி பார்ட் 3 1930லேருந்து 34 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். நீதி கட்சியோட ஆட்சி 1930 to 34. புப்ளி அரசர். 1920 தேர்தல் தோல்விக்கு பிறகு நீதி கட்சியோட சரிவு தொடர்ந்தது. ராமராயனின்கர் இறந்ததுக்கப்புறம் 1928 இறந்ததுக்கப்புறம் புப்ளி அரசர் என்கின்ற ராமகிருஷ்ண ரங்காராவ் நீதி கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்கிறாரு. புப்ளி அரசரோட பேர் என்னன்னா ராமகிருஷ்ண ரங்காராவ். டாக்டர் சுப்ராயனின் சுயேட்சை அரசாங்கத்தை நீதி கட்சி தொடர்ந்து ஆதரித்தது. நீதி கட்சிக்குள் நிலவிய கோஷ்டி பூசல்களை புதிய தலைவரால் தடுக்க முடியவில்லை. அக்கட்சி இரண்டுபட்ட வீடாகவே இருந்துட்டு வந்தது. உலக பொருளாதார பெருமந்தத்தால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுது. இப்போ சட்டமன்ற தேர்தல் 1930 பார்க்கலாம். இரட்டை ஆட்சியின் கீழ் சட்டமன்றத்துக்கான 4வது தேர்தல் 1930ஆம் ஆண்டு நடைபெற்றது. நீதி கட்சியோட நிலை மிகவும் மோசமாக இருந்ததுனால அதன் ஆட்சிக்குழுவின் தீர்மானத்தின் 1930 ஜூன் 15 நீதி கட்சியின் கதவுகள் பிராமணர்களுக்கு திறந்துவிடப்பட்டன. அதன் நோக்கம் காங்கிரஸின் ஆதரவோடு ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதான். அரசியலில் மார்க்கத்தை விட முடிவு தான் முக்கியம். 1929 நடந்த லாகூர் மாநாட்டு தீர்மானத்தின்படி காங்கிரஸ் தேர்தலில் கலந்து கொள்வதில்லை என முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிவின்படி தமிழ்நாட்டு காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் புறக்கணித்தது. அது மட்டுமல்ல, சத்தியமூர்த்தி உள்ளிட்ட 17 சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி விலகினாங்க. எனினும் சாமி வெங்கடாச்சலம், ஆர்.கே. சண்முகம் செட்டியார் போன்ற காங்கிரஸ் பிரமுகர்கள் இந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டாங்க. நீதி கட்சிக்கும் டாக்டர் பி. சுப்ராயன் தலைமையிலான தேசிய கட்சி பார்ட்டிக்கும் இடையிலான நேரடி போட்டியாக இருந்தது. சட்டமன்ற தேர்தலில் 132 இடங்களுக்கு 61 தொகுதியிலிருந்து 98 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நீதி கட்சி போட்டியிட்ட 45 இடங்களில் 35 இடங்களில் வெற்றி பெறுது. சுயேட்சை தேசிய கட்சியும் லிபரல்களும் 10 இடங்களை கைப்பற்றுறாங்க. 98 இடங்களில் 35 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எஞ்சியிருந்த இடங்களில் சுயேட்சைகள் வெற்றி பெற்றன. இந்த தேர்தலில் 43% வாக்குகள் பதிவாயின. இது சென்னை ராஜதானியோட மொத்த மக்கள் தொகையில் வெறும் 4% மட்டும்தான். அடுத்ததாக சிறுபான்மை அரசாங்கம். நீதி கட்சிக்கு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியல. எனவே ஆளுநர் நியமித்த 32 உறுப்பினர்களின் ஆதரவோடு நீதி கட்சி தலைவர் முனுசாமி நாயுடு 1930 அக்டோபர் 27ஆம் தேதி முதலமைச்சர் பொறுப்பேற்கிறாரு. பி. ராமச்சந்திர ரெட்டி சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அடுத்து பி.டி. ராஜாவும் எஸ். குமாரசாமி ரெட்டியாரும் முனுசாமி அமைச்சரவையில் இடம்பெறுறாங்க. முதலமைச்சர் பி. சுப்ராயன் எதிர்க்கட்சி தலைவராகிறார். தமிழ்நாட்டில் நிலவிய நிலையற்ற சூழலில் முனுசாமி நாயுடு சிறுபான்மை அரசாங்கத்துக்கு தலைமையேற்று நடத்துகிறாரு. அடுத்ததான் அப்போதைய அரசாங்கத்தின் அவல நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சி கட்டுக்கோப்புடன் இருந்தால் மட்டும்தான் அரசாங்கம் நிலையாக இருக்கும். முனுசாமி நாயுடு முதல்வர் பதவி பொறுப்பேற்றதுக்கப்புறம் நீதி கட்சி கோஷ்டி பூசல் புயலில் சிக்கியிருக்கு. நீதி கட்சி ஆதரித்த ஜமீன்தார்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காதனால அவங்க கட்சிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர் பதவியை எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்த புப்ளி அரசரும் வெங்கடகிரி குமாரராஜாவும் எம்.ஏ. முத்தையா செட்டியாரின் தலைமையில் நீதி கட்சிக்குள்ளேயே ஒரு இஞ்சி குழுவை உருவாக்குறாங்க. இப்படி தான் நீதி கட்சிக்குள்ளே ஒரு இஞ்சி குழு அப்படின்ற ஒரு குழு உருவாகியிருக்கு. முதலமைச்சர் முனுசாமி நாயுடு நெருக்கடிக்கிடையே மக்களின் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதில் முனைப்புடன் இருந்தார். அரசாங்கத்தின் வருவாய் இழப்பை சரிக்கட்டுறதுக்காக நிலவரியை உயர்த்தினார். நிலவரி உயர்வுங்கிறது குளவு கூட்டில் கைவிட்டது போல் ஆயிடுச்சு. நிலவரி உயர்வினால் பாதிக்கப்பட்ட ஜமீன்தார்களும் நிலச்சுவார்ந்தார்களும் முதலமைச்சருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துறாங்க. புப்ளி அரசரும் வெங்கடகிரி குமாரராஜாவும் அமைச்சரவையில் இடம்பெறாது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இதற்கிடையில் நீதி கட்சியின் தலைமை பதவிக்காக பி.டி. ராஜானும் முனுசாமி நாயுடுவும் போட்டியிட்டாங்க. 1928 இப்போட்டியில் முனுசாமி நாயுடு வெற்றி பெற்றார். முனுசாமி நாயுடு கட்சி தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருந்த போதிலும் அவரால் கட்சியோட கட்டுக்கோப்பையும் மாகாண நிர்வாகத்தையும் திறமையாக கையாள முடியல. நீதி கட்சி ஆண்டு மாநாட்டை 3 ஆண்டுகள் கூட்டாமல் நிலைமையை சமாளித்தார். எனினும் இந்த உட்கட்சி குழுவான இந்த இஞ்சி குழு இருக்குது பார்த்தீங்களா, இது 1932 அக்டோபர் மாதம் நடைபெற்ற 12வது ஆண்டு மாநாட்டில் முனுசாமி நாயுடுக்கு பதில் புப்ளி அரசரை கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்குது அந்த இஞ்சி குழு. அடுத்ததாக புப்ளி அரசர் 1932 நவம்பர் 5ஆம் தேதி முதலமைச்சர் ஆகிறாரு.
இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற புப்ளி அரசர் வந்துட்டு மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஜமீன்தார்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார். இவரது ஜமீன்தார் ஆதரவு பொருளாதார கொள்கைகளால் மக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைகிறாங்க. நீதி கட்சி மக்களோட ஆதரவை இழந்தது. ஜமீன்தார்களை மட்டும் நம்பி தேர்தலில் வெற்றி பெற முடியாது இல்லையா? எனவே நீதி கட்சி 1934ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிலைகுலைந்து போயிடுச்சு. நம்பிக்கையோடு துவங்கப்பட்ட நீதி கட்சி மக்களின் நம்பிக்கையை இழந்த அரசியல் அமைப்பாக ஓரங்கட்டப்பட்டது. அந்த கட்சியின் வீழ்ச்சிக்கான காரணங்களாக சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, நீதி கட்சிக்குள்ள நிலவிய உள்ளுக்குள்ளிடையே நிலவிய மோதல்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இஞ்சி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கட்சிகள்லாம் ஆரம்பித்து தனித்தனியாக குரூப்ஸ் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி நீதி கட்சிக்குள்ளே நிலவிய உட்குழுக்களுக்கிடையே நிலவிய மோதல்கள். அடுத்தது வந்துட்டு தாழ்த்தப்பட்டவரின் நலன்களை புறக்கணிச்சுட்டு உயர் வகுப்பாரின் உயர்வுக்காக பாடுபட்டது. அடுத்தது அரசாங்கத்தின் அனைத்து நிலைகளிலும் உறவினர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் பதவிகளை வழங்குறது. அடுத்தது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினது. அடுத்தது ஆட்சியை கைப்பற்றுவதற்கான போட்டி. இது அடுத்தது தேசப்பற்றுடைய காங்கிரஸ் வந்து மக்களிடையே செல்வாக்கு பெற்றது. இதெல்லாம் தான் வந்துட்டு நீதி கட்சியோட வீழ்ச்சிக்கான காரணங்களாக சொல்லப்படுது. அடுத்ததான் நீதி கட்சியோட ஆட்சி 1934லேருந்து 37 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். மீண்டும் புப்ளி அரசரோட ஆட்சி. நீதி கட்சி வந்துட்டு ஜமீன்தாரோட ஆதரவு குழு, ஜமீன்தாரோட எதிர்ப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு 2 கோஷ்டிகளாக பிரிந்து பூசலில் முழு மூச்சில் ஈடுபடுது. புப்ளி அரசர் வந்துட்டு மக்கள் நிலைய பற்றி கவலைப்படாமல் தனது ஜமீன்தார் ஆதரவு பொருளாதார கொள்கையை தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு. இதற்கிடையே 1930-31 மேற்கொள்ளப்பட்ட உப்பு சத்தியாகிரகம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தால் தமிழ்நாட்டில் காங்கிரஸின் மீது மக்களுக்கு மரியாதையும் நம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1930-31 நடந்த உப்பு சத்தியாகிரகம் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாக வந்து இதெல்லாம் நடத்துறதன் மூலமாக காங்கிரஸ் வந்து மக்கள்கிட்ட ஆதரவை பெற்றிருந்தது. நாட்டில் காங்கிரஸின் மீது மக்களுக்கு மரியாதையும் நம்பிக்கையும் அதிகரித்தது. இரட்டை ஆட்சியை தொடர்ந்து எதிர்த்து வந்த சுயராஜ்ய கட்சி சத்தியமூர்த்தியின் திறமையான தலைமையின் கீழ் தேர்தலில் கலந்து கொள்ள தயாராக இருந்துச்சு. இந்த நிலையில் நீதி கட்சி வந்து தன்னோட செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள 2 முக்கிய முடிவுகளை எடுத்தது. அது என்னன்னா, நீதி கட்சி வந்துட்டு பிராமணர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, பிராமணர்களை வந்து உறுப்பினர்களாக சேர்த்துக்கிறதுனும், அடுத்தது சுயமரியாதை இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்த ஈவே ராமசாமியின் ஆதரவை பெறுறது அப்படிங்கிறதும் அந்த சுயமரியாதை இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்த ஈவே ராமசாமியோட ஆதரவை பெறுவது அப்படிங்கிறது தான். நீதி கட்சி வந்து பெரியாரோட ஈரோடு பிளான் ஏற்றுக்கொண்டு அவரின் ஆதரவை பெற்றது. ஈரோடு திட்டத்தின் முக்கிய கூறுகள். அந்த ஈரோடு பிளானோட முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னா, அத்தியாவசிய தொழில்களை வந்து நாட்டுடைமையாக்குறது, அனைவருக்கும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்துறது, மதுவிலக்கு கொள்கையை கடைபிடிக்கிறது, அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி கொடுக்கறது, அப்புறம் தீண்டாமை ஒழிப்பு, அனைவருக்கும் வகுப்பாரி பிரதிநிதித்துவ முறையை நடைமுறைப்படுத்தணும், அனைத்து நிர்வாக அமைப்புகளுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். இதெல்லாம் தான் ஈரோடு திட்டத்தோட முக்கிய கூறுகள். இருப்பினும் நீதி கட்சி 1934 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிச்சு. சுயராஜ்ய கட்சி 29 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு திகழ்ந்தது. எனினும் அக்கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்துட்டதுனால புப்ளி அரசர் தொடர்ந்து முதலமைச்சராக நீடிக்கிறாரு. அடுத்தது ஆட்சியோட வீழ்ச்சி. நீதி கட்சியோட ஆட்சியோட வீழ்ச்சி. சிறுபான்மை அரசாங்கத்தை பற்றி பார்க்கலாம். புப்ளி அரசர் சிறுபான்மை அரசாங்கத்தின் முதல்வராக நீடிச்சா கூட நீதி கட்சியின் வீழ்ச்சியை வந்து தடுக்க முடியல. நீதி கட்சியோட தலைமை கொறடாவாக இருந்த எம்.ஏ. முத்தையா செட்டியார் அவரது ஆதரவை விலக்கிக் கொண்டதுனால ஆர்.கே. சண்முகம் செட்டியும் ஆற்காடு ராமசாமி முதலியாரும் தேர்தலில் தோற்க வேண்டியதாக போயிடுச்சு. எனவே புப்ளி அரசர் எம்.ஏ. முத்தையா செட்டியாரை கட்சியின் தலைமை கொறடா பதவியிலிருந்து நீக்கிறாரு. இதனால் ஆத்திரமடைந்த செட்டியார் வந்து புப்ளி அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராரு. அவரை திருப்திப்படுத்துறதுக்காக எஸ். குமாரசாமி ரெட்டியாருக்கு பதில் எம்.ஏ. முத்தையா செட்டியாரை வந்து கல்வி அமைச்சராக மாற்றுறாங்க. அவர் பிறரை திருப்திப்படுத்துவதற்காக புதிதாக உள்துறை அமைச்சகத்தை ஏற்படுத்தி அதில் முகமது உஸ்மானையும் பி.டி. பன்னீர்செல்வத்தையும் அமைச்சர்களாக நியமிக்கிறாங்க. அடுத்ததாக எதேச்சை அதிகாரம். புப்ளி அரசரோட எதேச்சை அதிகார போக்கு நீதி கட்சியினுடைய அதிருப்தியை அதிகரிச்சிருச்சு. கட்சி முக்கியஸ்தர்களே அவரை நேரில் பார்த்து பேச முடியல. தன்னை எதிர்த்தவர்களையும் அவருடன் ஒத்துப்போகாத உள்ளாட்சி நிறுவனங்களையும் ஒடுக்க முற்பட்டார். இதுக்காக உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட் வந்து திருத்தப்படுது. தாலுகா போர்டுகள் கலைக்கப்பட்டது. தனக்கு வேண்டாத ஒரு மாவட்ட
மன்றம் இரண்டாக பிரிக்கப்படுது. இதற்காக உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட் வந்து திருத்தப்படுது. தாலுகா போர்டுகள் வந்து கலைக்கப்பட்டுச்சு. தனக்கு வேண்டாத ஒரு மாவட்ட மன்றம் ரெண்டாக பிரிக்கப்படுது. அவரோட ஒத்துழைக்காத பிற மாவட்ட மன்றங்களையும் பிரிப்பதற்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுது. அதே போன்று அவரது அதிகாரத்துக்கு கீழ்ப்பணியாத நகராட்சி மன்றங்கள் வந்து முடக்கப்பட்டன. தனக்கு வேண்டாத நகராட்சி மன்ற தலைவர் வந்து தண்டிக்கப்படுறாரு. கமிஷனர்களை நியமிப்பதன் மூலமாக இந்த மன்றங்களின் சுதந்திரம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. சுருங்க கூறின் நீதி கட்சியோட தேர்தல் வெற்றிக்கு ஊற்றுக்கண்களாக இருந்த உள்ளாட்சி நிறுவன தலைவர்களை வந்து இவர் வந்து விரோதிச்சுக்கிறாரு பொப்பிளை அரசர். அது மட்டுமல்ல, ஜமீன்தாரியர் அல்லாத நிலப்பகுதிகளில் வந்துட்டு அதீதமான நிலவரியை குறைக்க விடாப்பிடியாக மறுத்துட்டாரு. பொருளாதார நெருக்கடியில் உழன்று கொண்டிருந்த விவசாயிகளும் நில சொந்தக்காரர்களும் வந்துட்டு பொப்பிளை அரசரோட இந்த விவேகமற்ற நடவடிக்கையால் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இதன் காரணமாக இவர் கிராம மக்களோட ஆதரவையும் இழக்கிறாரு. அடுத்ததாக காங்கிரஸோட செல்வாக்கு. இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய அகில இந்திய காங்கிரஸோட செல்வாக்கு மக்களிடையே விரைந்து பரவி கொண்டிருந்த சமயத்தில் பொப்பிளை அரசர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு வந்துட்டு சேர்ந்து நிலவரியை குறைக்கிறதுக்கு காங்கிரஸார் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறாரு. இத்தகைய அடக்குமுறை நடவடிக்கைகள் காங்கிரஸின் மக்கள் செல்வாக்கை வந்து அதிகரிக்க தான் செஞ்சுது. எளிய உடை அணிந்து கொண்டு விடுதலைக்காக காங்கிரஸ்காரர்கள் போராடி கொண்டிருக்கையில் நீதி கட்சி முதலமைச்சரும் பிற அமைச்சர்களும் அதிக ஊதியம் பெற்றுக்கொண்டு ஆடம்பரமாக வாழ்வதை மக்கள் வெறுப்போடு பார்க்குறாங்க. பத்திரிகைகள்லாம் கண்டிச்சிச்சு. சுருங்கக்கூரின் பொப்பிளை அரசர் வந்து அடக்குமுறையை விதைத்து மக்களின் வெறுப்பை அறுவடை செய்தாரு. நீதி கட்சி மீண்டும் தலை தூக்க முடியாத அளவுக்கு 1934ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டுச்சு. காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. அதன் பின் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வந்த நீதி கட்சி 1938 டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து 1944 ஆகஸ்ட் 27 வரைக்கும் பெரியாரோட தலைமையில் செயல்பட்டுச்சு. பெரியார் வந்து தனியாக திராவிடர் கழகத்தை தோற்றுவித்த பின்னர் 1944 பெரியார் வந்து திராவிடர் கழகத்தை தோற்றுவிப்பார் இல்லைங்களா, 1944. அதுக்கப்புறம் வந்துட்டு நீதி கட்சி வந்து பி ராமச்சந்திர ரெட்டியோட தலைமை கீழையும் பிடி ராஜன் அப்படிங்கிற ஒரு தலைமைக்கு கீழையும் பேரளவுக்கு நீடிச்சிட்டு வந்துச்சு. அதன் பின் நீதி கட்சி வந்து தமிழ்நாட்டோட அரசியல் வாழ்விலிருந்து மறைந்து விட்டது. இப்போ வந்து நீதி கட்சி எதனால் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, அதனோட சர்ச்சைக்குரிய கொள்கைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். பிராமணர் கொள்கை. நீதி கட்சி பிராமணர் எதிர்ப்பு அமைப்பா? நீதி கட்சியோட பிராமணர் கொள்கை துவக்கத்திலேருந்தே ஒரு தெளிவில்லாமல் இருந்துச்சு. டாக்டர் டி.எம். நாயர் மட்டும்தான் ஆதிகால ஆரியர்கள் தூங்கும்போது நுழைந்த திருடர்களை போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்துட்டு ஆதிகால ஆரியர்கள் வந்துட்டு தூங்கும்போது நுழைந்த திருடர்களை போன்றவர்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா டி.எம். நாயர். அவருடைய வாரிசுகளை பிராமணர்கள் அப்படின்னும் ஆரியர் களமும் திராவிடர் களமும் இருவேறு இனங்கள் அப்படின்னு பகிரங்கமாக பேசுகிறாரு டி.எம். நாயர். பொதுவாக நீதி கட்சி தலைவர்கள் அரசாங்க பதவியில் பிராமணர் ஆதிக்கத்தை எதிர்த்தார்களே அன்றி பிராமணர்களை அவங்க விரோதிக்கலை. நீதி கட்சி துவக்கப்பட்ட போது கட்சி கூட்டங்களில் பிராமணர்கள் வந்து பார்வையாளர்களாக அனுமதிக்கப்பட்டாங்க. 1926 தேர்தல் தோல்விக்கு பிறகு பிராமணர்கள் ஆதரவை பெறுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 1929ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கூடிய நீதி கட்சி செயற்குழு கூட்டத்தில் வந்துட்டு இதற்காக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பின்னர் நெல்லூரில் 11வது கட்சி மாநாட்டில் வந்து நிறைவேற்றப்பட்டது. முனுசாமி நாயுடு, பாட்ரோ போன்ற நீதி கட்சி தலைவர்கள் வந்து இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் பெரியார், சண்முகம் செட்டியார் இவங்களாம் வந்துட்டு இந்த போக்கை கடுமையாக எதிர்த்தாங்க. 1930களில் நீதி கட்சியின் செல்வாக்கு சரிந்த போது 1934வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் நீதி கட்சி அதன் கதவுகளை வந்து பிராமணர்களுக்கு திறந்து விட்டது. பெரியார் ஈவேரா அந்த கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை வந்து விலக்கிக்கிறாரு. அடுத்ததா சிறுபான்மையினர் கொள்கை. நீதி கட்சி அனைத்து பிராமணர் இல்லாத நலன்களையும் பாதுகாக்கும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியோட ஆட்சிக்கு வந்துச்சு 1920. ஆதி திராவிடர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிற சிறுபான்மையினர் வகுப்பினரும் இந்த வாக்குறுதியை வந்து நம்புகிறாங்க. நீதி கட்சி ஆதரவோட நீதி கட்சியை ஆர்வத்தோடு ஆதரிக்கிறாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த சில ஆண்டுகளுக்குள்ளேயே நீதி கட்சி செட்டியார், முதலியார், நாயுடு, பிள்ளை போன்ற உயர் சாதியினரின் கோட்டை அப்படிங்கிற எண்ணம் வந்து சிறுபான்மையினர்கிட்ட எழ ஆரம்பிச்சிருச்சு. சட்டமன்ற உறுப்பினர் அப்பாஸ் அலிகான் ஒரு முஸ்லீமுக்கு கூட அமைச்சரவையில் இடம் தரவில்லை என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் 1923. அப்பாஸ் அலிகான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு முஸ்லீமுக்கு கூட அமைச்சரவையில் இடம் தரலை அப்படின்னு வெளிப்படையாக குற்றம் சாட்டுறாரு. டாக்டர் டி.எம். நாயர் இறந்த பின் ஆதி திராவிடர்களோட நலன் வந்து புறக்கணிக்கப்பட்டது. புளியந்தோப்பு நிகழ்ச்சிகள் என்று அழைக்கப்பட்ட B&C மில் வேலைநிறுத்தம் பிராமணர் அல்லாத உயர் வகுப்பாருக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் இடையே பெரும் பிளவை ஏற்படுத்துச்சு. சுருங்கக்கூரின் சென்னை ராஜதானியில் இருந்த சிறுபான்மையினர் மழையை எதிர்பார்த்து மழை எலியை கூட பெறவில்லை. அடுத்ததா தேசப்பற்று.
நீதி கட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஆதரவோட பிராமணர் அல்லாதோர் நலன்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட பிராந்திய அரசியல் அமைப்பு. துவக்கத்திலிருந்தே நீதி கட்சியினர் பிரிட்டிஷ் அரசாங்க விசுவாசிகள் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்க அன்னி அம்மையாரோட சுயாட்சி இயக்கத்தையும் காந்தியோட ஒத்துழைமை இயக்கத்தையும் கூட எதிர்க்க தயங்கலை. இவங்க அன்னி ஆரம்பித்த தன்னாட்சி இயக்கத்தையும் காந்தியோட ஒத்துழைமை இயக்கத்தை கூட எதிர்க்க தான் செஞ்சாங்க. அடுத்தது நீதி கட்சி ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கூட கண்டிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. நீதி கட்சியினர் தேசியவாதியா அல்லது தேச விரோதிகளா என்ற வினா விவாதிக்கப்பட்டது. நீதி கட்சியினர் தேச விடுதலை போராட்ட நீரோட்டத்திலிருந்து விலகி சென்று அந்நிய அரசாங்க ஆதரவோட வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை நிறைவேற்றுவதிலே குறியா இருந்தாங்க. இந்த நோக்கம் நிறைவேறிய பின் நீதி கட்சி சரிவு பாதையில் பயணிக்க தொடங்கியது. நீதி கட்சியினர் பிராந்தியவாதிகளே அன்றி தேசியவாதிகள் அல்லர். என்னதான் நீதி கட்சி வீழ்ச்சியை சந்தித்தாலும் நீதி கட்சியோட சாதனைகளும் இங்கே சொல்லத்தான் வேண்டியிருக்கு. நீதி கட்சியோட சாதனைகள் நீதி கட்சி எழுச்சி தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றின் திருப்புமுனை நிகழ்ச்சியாகும். சென்னை ராஜதானியோட பிராமணர் அல்லாதோர் சார்பாக துவக்கப்பட்ட முதல் அரசியல் அமைப்பு நீதி கட்சி தான். இந்த கட்சியோட சாதனைகள் வருமாறு. நீதி கட்சி குரல் இல்லாதிருந்த பிராமணர் அல்லாதோரோட குரலாக ஒழிச்சிச்சு. இந்த கட்சியோட குறிக்கோள்கள் பிராமணர் அல்லாதோர் பிரகடனத்தின் மூலமாக தெளிவாகப்பட்டது. நீதி கட்சி குரல் இல்லாதிருந்த பிராமணர் அல்லாதோரோட குரலாக ஒழிச்சிச்சு. இந்த கட்சியின் குறிக்கோள்கள் பிராமணர் அல்லாதோர் பிரகடனத்தின் மூலம் தெளிவாக்கப்பட்டது. கட்சி பத்திரிகைகள் மூலமாக இந்த குறிக்கோள்கள் மக்களிடையே பிரச்சாரம் செய்யப்பட்டது. அடுத்ததாக நீதி கட்சியோட சட்ட சாதனைகளில் முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாங்க ஆணை. இந்த ஆணையின் அடிப்படையில் தான் பிற்கால இடஒதுக்கீட்டு கொள்கைகள் வகுக்கப்பட்டன. அதுக்கடுத்தது இந்து மத அறக்கட்டளை சட்டம். இந்து கோயில்களை அரசாங்கத்தின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்த புரட்சிகரமான திருத்தமாகும். அடுத்ததாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கினது. பெண்ணுரிமை வழங்கப்பட்டதற்கான முதல் முன்னேற்ற நடவடிக்கைன்னு சொல்லலாம். அடுத்ததாக சென்னை மாநகராட்சி துவங்கிய இலவச உணவு திட்டத்திற்கு சட்ட அங்கீகாரம் அளித்தது. பின்னர் வந்த அரசாங்கங்கள் விரிவுபடுத்திய பள்ளி மதிய உணவு திட்டங்களுக்கான அடித்தளமே பார்த்திங்கன்னா இந்த சென்னை மாநகராட்சி துவங்கின இலவச உணவு திட்டம் தான். அடுத்ததாக பஞ்சமர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த தாழ்த்தப்பட்ட வகுப்புகளுக்கு ஆதி திராவிடர் என பெயரிட்டு சமுதாய அங்கீகாரம் அளித்தது நீதி கட்சியோட துணிச்சல் மிக்க சமூக சீர்திருத்த செயல். அடுத்ததாக உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் பாரம்பரிய புள்ளிதழ் ஜனநாயக அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது. இந்த நிறுவனங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற முயற்சி தொலைநோக்குடன் மேற்கொள்ளப்பட்ட பாராட்டுக்குரிய புது வழி ஆகும். அடுத்ததாக தாழ்த்தப்பட்ட மக்கள் சொந்த வீடு கட்டுக்கிறதுக்காக பட்டாமனைகள் கொடுக்கப்பட்டது திட்டத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியது. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி தொழில்மயமாதலில் தான் உள்ளது அப்படிங்கிறத நன்கு உணர்ந்த நீதி கட்சி சென்னை மாநில தொழிற்சாலைகளுக்கு உதவ மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் 1922 அப்படிங்கிற சட்டத்தை இயற்றுது. இது தொலைநோக்குடைய பொருளாதார திட்டம் ஆகும். அடுத்ததாக நீதி கட்சியோட துவக்ககால நடவடிக்கையின் விளைவாக மாநில மக்களிடையே குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே தன்மான உணர்வும் உரிமை வேட்கையும் வாழ்க்கையில் உயர வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் வேர்விட்டு வளரலாயிற்று. அடுத்தது நீதி கட்சியோட வரலாறுக்கான வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். நீதி கட்சியின் ஆட்சியின் கீழ் சென்னை வரலாறு காணாத வளர்ச்சி அடைஞ்சிச்சு. சென்னை நகர திட்ட சட்டம் மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் 1920 செயல்படுத்தப்பட்டதன் விளைவாக குடியிருப்பு காலனிகள் உருவாக்கப்பட்டுச்சு. நுங்கம்பாக்கம் நீர்நிலை அமைக்கப்பட்டது. மர்மலான் கிராமம் மாம்பழம் ஆச்சு. சென்னை நகரின் மையப்பகுதியில் இருந்த பனகல் பூங்கா புன்னகைத்தது. உஸ்மான் ரோடு, ஹபீபுல்லா ரோடு, தணிகாசலம் ரோடு, நடேசன் பூங்கா, பாண்டி பஜார் இதெல்லாமே நவநாகரிக அடையாளங்களாக மாறுச்சு. மருத்துவ படிப்பிற்காக இந்திய மருத்துவ பள்ளி இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் துவங்கப்பட்டுச்சு. அடுத்து சிவஞானம் பிள்ளை குழுவின் 1926 மார்ச் 22 பரிந்துரையின் பேரில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டுச்சு 1929. அடுத்ததாக வளர்ச்சி துறைகளோட வளர்ச்சி. தமிழ்நாட்டில் இரட்டை ஆட்சி காலம் முழுவதையும் நீதி கட்சி தான் ஆக்கிரமிச்சிச்சு. இரட்டை ஆட்சியின் கீழ் நிர்வாக பொறுப்புகள் இரு கூறுகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகள், இன்னொன்று ஒதுக்கப்பட்ட துறைகள். கல்வி, பொதுப்பணிகள், விவசாயம், உள்ளாட்சி, பொது சுகாதாரம், மருத்துவ நிர்வாகம், தொழில், கல்வி, வளர்ச்சி, ஆராய்ச்சி போன்ற துறைகள் பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகள். இதெல்லாமே பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகளுக்கு கீழே வருது. அதே போன்று காவல், நீதி நிர்வாகம்,
நிலவருவாய், சிறைகள், தொழில் தகராறுகளை தீர்த்தல் இதெல்லாமே ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கு கீழே வருது. நீதி கட்சி வந்து பிரித்து கொடுக்கப்பட்ட துறைகளில் நிறைய குறிப்பிடத்தக்க சாதனைகளை செஞ்சுதுன்னு சொல்லலாம். அடுத்தது நீதி கட்சியோட நிலையான ஆட்சியை பற்றி பார்க்கலாம். இப்போ நிலையான ஆட்சியை பற்றி பார்க்க போகிறோம். நீதி கட்சியோட ஆட்சி காலத்தில் நிலையான அரசாங்கத்தை அமைத்து செயல்பட்டது. ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டாக அமைச்சு செயல்பட்டுச்சு. இதன் விளைவாக சில ஆரோக்கியமான ஜனநாயக வழக்காறுகள் வந்து பின்பற்றப்பட்டுச்சு. அது என்னென்னா, மக்கள் நலம் சம்மந்தப்பட்ட துறைகளை நிர்வகிக்கும் அனுபவம் வந்து நீதி கட்சிக்கு கிடைச்சது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, ஆளுநர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் பெற்ற கட்சியின் தலைவரை அரசாங்கம் அமைக்க அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. அடுத்ததாக அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு அமைச்சரவை சட்டசபைக்கு பொறுப்பானது போன்ற பிரிட்டிஷ் நடைமுறைகள் வந்து பின்பற்றப்பட்டுச்சு. நாலாவது வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சுயராஜ்ய கட்சியினர் உட்பட சட்டசபையின் முடிவுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற வழக்கம் வந்து நடைமுறைக்கு வந்தது. அடுத்தது ஆளும் கட்சி எதிர்கட்சி தொடர்பு ஜனநாயக அரசியல் பண்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்மாதிரியாக அமைஞ்சிச்சு. அடுத்ததாக கட்சி கொறடா சட்டமன்றத்தில் கட்சி கட்டுப்பாட்டை நிலைநாட்டும் பழக்கம் வழக்கத்துக்கு வந்தது. இந்திய அரசியல் சமூகவியலை ஆழ்ந்து ஆய்வு செய்த பாஸ்கரன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை ராஜதானியில் மட்டும்தான் இரட்டை ஆட்சி வந்து வெற்றிகரமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்கரன் வந்து சொல்கிறாரு. அடுத்தது நீதி கட்சியின் குறைகள். நீதி கட்சியின் குறைபாடுகள் கட்சியின் பலவீனங்களின் வெளிப்பாடுகளே அன்றி வேற கிடையாது. அது என்னென்ன குறைகள் அப்படின்னா, நீதி கட்சி வந்து ஒற்றை குறிக்கோள் கட்சியாக செயல்பட்டு தேக்கமடைஞ்சிச்சு. வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின் நீதி கட்சி வந்து தன்னை புதுப்பித்துக் கொள்ள தவறிவிட்டது. அதன் காரணமாக அந்த கட்சி வந்து உந்து சக்தியை இழந்துருச்சு. அடுத்தது அரசாங்கத்தை வந்து எந்த வகுப்பார் அமைக்கின்றாரோ அந்த வகுப்பு நலனுக்காகவே பாடுபடுவர் என்ற அரசியல் அறிவியல் விதிக்கேற்ப நீதி கட்சி ஆட்சியாளர்கள் வந்து உயர் வகுப்பாரோட உயர்வுக்காக மட்டுமே முன்னுரிமை கொடுத்ததால் மக்களின் மதிப்பையும் ஆதரவையும் இழந்தாங்க. மூணாவது, நீதி கட்சியிடமிருந்து நிறைய எதிர்பார்த்த சிறுபான்மையினர் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிடர் பெருத்த ஏமாற்றம் அடைந்தனர். அக்கட்சி நம்பகத்தன்மையை இழந்தது. அடுத்ததாக வந்துட்டு அதிகார ஆசையும் பதவி பித்தும் நீதி கட்சிக்குள்ளே வந்துட்டு பூசல்களையும் போராட்டங்களையும் தீவிரப்படுத்திடுச்சு. உட்கட்சி பூசல்களே நீதி கட்சியோட வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. அடுத்ததாக நீதி கட்சியோட தலைவர்கள் அவங்களோட ஆடம்பர வாழ்க்கை முறை அந்த கட்சியை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்திடுச்சு. முதலமைச்சராக இருந்த பொப்பிலியரசர் தன்னோட எதேச்சை அதிகார முனைப்பாட்சியால் நீதி கட்சியை மீண்டும் தலை தூக்க முடியாமல் செஞ்சிட்டாரு. சுருங்கக்கூறின் நீதி கட்சியோட குறைபாடுகள் அந்த கட்சியோட குறைபாடுகளே ஆகும். விடிவெளியாக தோன்றிய நீதி கட்சி கடைசியாக எரி நட்சத்திரமாக எரிஞ்சு மறைஞ்சிருச்சு. அடுத்தது நீதி கட்சியை பற்றின மதிப்பீடு. நீதி கட்சி பிராமணர்களுக்கு ஆதரவாக துவக்கப்பட்ட அமைப்பே அன்றி பிராமணர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது. நீதி கட்சி வந்து பிராமணர்களுக்கு ஆதரவாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு நியாயமற்ற குற்றச்சாட்டு ஆகும். ஏன்னா நீதி கட்சி வந்து வகுப்பாரி பிரதிநிதித்துவ சட்டம் பிராமணர்களின் அரசாங்க வேலை வாய்ப்பை வெகுவாக குறைச்சிருச்சு. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் பிராமணர் ஆதிக்கம் குறையலாயிடுச்சு. நீதி கட்சி கொண்டு வந்த மாற்றத்தால் தமிழ்நாடு காங்கிரஸும் அதிக அளவில் பிராமணர் அல்லாதோர உறுப்பினர்களாகவும் பொறுப்பாளராகவும் சேர்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து ஏற்பட்டுச்சு. அடுத்ததாக வந்துட்டு தேர்தல் தோல்வியை சந்திக்க விரும்பாத நீதி கட்சி வந்து பிராமணர்களை கட்சி உறுப்பினர்களாக சேர்த்துக்கிட்டது சந்தர்ப்பவாத அரசியல். நீதி கட்சி வந்து வகுப்பாரி பிரதிநிதித்துவ கொள்கையை செயல்படுத்தியது பிராமணர் அல்லாத வாக்குகளை பெறுவதற்காக தான் அப்படின்னு சொல்லி குறை கூறினது யார் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் தலைவர் பி. ராமமூர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீதி கட்சி வந்துட்டு தன்னோட வகுப்பாரி பிரதிநிதித்துவ கொள்கையை செயல்படுத்தினது எதுக்கு அப்படின்னால பிராமணர் அல்லாதோட வாக்குகளை பெறுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி குறை சொல்லியிருக்கிறாரு ராமமூர்த்தி. பொருளாதார நெருக்கடியில் விவசாயிகள் சிக்கி தவித்த போது நிலத்தீர்வை ரத்து செய்யாது பொருளாதார தேவரே ஆகும். அதே போன்று நீதி கட்சி சில பிராமணர் அல்லாத சமூகத்தினரை குற்றவாளிகளாக கருதி குற்றப்பழங்குடியினர் சட்டத்தை நீக்காதது சமுதாய தவறு. அடுத்தது நீதி கட்சியினர் வந்து துவக்க காலத்தில் அந்நிய ஆதிக்க அரசாங்க ஆதரவாளர்களாக விசுவாசிகளாக இருந்தாங்க அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. எனினும் விரைவிலேயே அவர்கள் சுதேசி பொருளாதார திட்டத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கான தீர்மானத்தை 1925 நடைபெற்ற மாநாட்டில் வந்து நிறைவேற்றுறாங்க. நீதி கட்சி அரசியலமைப்பில் சுவராஜ் என்ற சொல் இடம்பெற்றது. நீதி கட்சியின் 4வது ஆண்டு கூட்டத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்ததோடு அதற்கு காரணமாக இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் நீதி கட்சி தேசியத்தை விட
பிராந்தியத்துக்கே அதிக முக்கியத்துவம் அளித்தது. பிரிட்டிஷ் ஆட்சியில் நம்பிக்கையுடைய நீதி கட்சி திராவிடர் இயக்கத்தின் அரசியல் கிளைகளாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கார் சி. சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில் நம்பிக்கையுடைய நீதி கட்சி திராவிடர் இயக்கத்தோட அரசியல் கிளையாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறாரு. சுருங்கக்கூறின் நீதி கட்சியின் எழுச்சி தற்கால அரசியல் வரலாற்றை திசை திருப்பிய ஒரு நிகழ்ச்சினே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.